பல்கிங்கு போய் 5000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் யாராவது வாங்குவாங்களா? இந்த 50 ரூபா போதும் பல்கிங் தேவையான 6 சூப்பர் ஃபுட்ஸை ஈஸியா நீங்களே வாங்கிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபுட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சோயா ஜங்க்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீப்பஸ்ட் ஃபுட் சோர்ஸ் இன் த வேர்ல்டு. இதெல்லாம் சாப்பிட்டா மேன் புப்ஸ் வரும்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம சாப்பிட்ற இத்தனும் சோயா ஜங்க்ஸ்னால ஒன்றும் வாங்க போறது இல்லை. கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 50 கிராம் சோயா ஜங்க்ஸ் கிடைக்கும். இதில் ஈஸியாக 25 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் நெத்திலி கருவாடும் சோயா ஜங்க்ஸும் வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. அதில் சோத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா ஃபுட்ஸுமே கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேக்ட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பல்க் பண்ணதுக்கப்புறம் பார்க்க செம்ம அழகாக இருக்கணும்னா எல்லாமே ஆன் த பாயிண்ட்ல இருக்கணும். நம்ம வீடியோவில் ரெண்டாவது பார்க்க போகிறது பீனட்ஸ், நிலக்கடலை. இது நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். இது ரொம்பவே கிரன்ச்சியாக அண்டு குவாலிட்டியாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. இது மூவி பார்க்குறப்போ, அனிமே பார்க்குறப்போ, விளையாண்டுட்டு இருக்கப்போ, இல்லை சும்மாவே உட்காந்துட்டு இருக்கப்போ கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். காஸ்ட்லியா இருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை தான் நீங்கள் பல்கிங் சாப்பிடணும்னு சொல்லி எந்த அவசியமே இல்லை. பெஸ்ட் சீப்பான இந்த ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸு பீனட்ஸ் தான். அடுத்து லிஸ்ட்ல பார்க்க போற நம்ம மூணாவது ஃபுட்டு இந்த எக்கு தான். ஒரே ஒரு ஃபுட்டுக்கு கோல்டு ரேட்டிங் கொடுக்க சொன்னா நான் எக்குக்கு தான் தூக்கி கொடுப்பேன், இந்த வச்சுக்கோன்னு. ஏன்னா நம்ம எல்லாரோட மசில் க்ரோத்துக்கும் பல்கிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போறது இந்த எக்கு தான். இந்த எக்ஸுக்கு பயோ அவைலபிலிட்டி ரொம்பவே அதிகம். இந்த பயோ அவைலபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுட்ல இருந்து கிடைக்கிற ஒரு சக்தை உங்க உடம்பால எவ்வளவு அப்சர்வ் பண்ணக்கூடியதுன்னு சொல்றது தான் இந்த பயோ அவைலபிலிட்டி. ஸோ இது அதிகமாக இருந்தால் உங்கள் பாடியில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் இதை அப்சர்வ் பண்ணிடணும். இந்த எக்ஸுக்கு பயோ அவைலபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 முட்டையாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் அட்லீஸ்ட். கடையில் போய் 2 முட்டை 14 ரூபாய்க்கு வாங்கலாம். இதே நீங்கள் ஒரு முட்டை கடையில் போய் ஒரு ட்ரேயாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பல்க் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ள கடைக்கு போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி தேடி வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரோ டிப் நண்பர்களே. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4 இருக்க ஃபுட்டு என்ன பார்த்தீங்கன்னா பனானா. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கப் பிளாக் காஃபி, ஒரு பனானா, இது போதும் நீங்கள் ஜிம்மில் டயர்டே ஆகாமல் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல பெரிய வாழைப்பழமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. 10 ரூபா தான் வரும். ஏன் இன்னுமே சீப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பனானா உங்கள் பல்கிங்க்கு. இது நீங்கள் மார்னிங் டயத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டயத்துலையும் எடுத்துக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதா பார்க்க போகிற ஃபுட்டு கொண்டக்கடலை. இது நீங்கள் பாயில் பண்ணி சுண்டல் மாதிரி சாப்பிடலாம், இல்லை நிறைய ரெசிபிஸ் இருக்குது இதே மாதிரி. அப்படி உங்களுக்கு ரெசிபி பண்ண தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா ஈஸியான ஒரு வழி இருக்குது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திச்சு அந்த கொண்டக்கடலையில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு லெமன் இது போட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இது பல்கிங் மட்டும் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் சோக் பண்ணி சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா கொண்டக்கடலையோட பயோ அவைலபிலிட்டியும் ரொம்பவே அதிகம். நம்ம பல்கிங் பண்றதுனால நமக்கு ஈஸியான வழி நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதுதான். ரிசல்ட்டுவே ரொம்பவே நல்லா கிடைக்கும். நண்பர்களே, அடுத்து நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற ஃபுட்டு 6வது என்ன பார்த்தீங்கன்னா கேர்டு. நம்ம பல்கிங்ல இருக்கப்போ நிறைய சாப்பிடுவோம், நிறைய குடிப்போம். இதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல நம்ம ஸ்டொமக்கு ஒரு பவர் தேவைப்படணும். அந்த பவர் கொடுக்கறதுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் இந்த கேர்டில் இருக்கு. யூஸ்வலி இந்த கேடை அப்படியே குடிக்கலாம். இது உங்களுக்கு குடிக்கிற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லசியா பண்ணி குடிக்கலாம், இல்லை மோரா கடைஞ்சு குடிக்கலாம், இல்லை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இந்த கேர்டை வாங்குறதுக்கு 10 ரூபா தான் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம லிஸ்ட்ல 6 ஃபுட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம் அண்டர் 50 ருபீஸ்க்கு. ஸோ அடுத்த வீடியோ என்னன்னா ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் ஃபார் பல்கிங், வெறும் 200 ரூபாய் வச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டாக வருது, கமெண்ட் பண்ணுங்க பல்கிங்னு. நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நம்ம சேனல்ல வரும், கண்டிப்பாக பாருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க.
அடுத்த வீடியோல பார்ப்போம். வெற்றியோட இருங்க. நன்றி.